ஹாய் நண்பா நண்பிகள், வெல்கம் டு அவர் சேனல் யங்ஸ்டர்ஸ் அலப்பற சோடிங் ப்ரோ. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீம்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி நீங்க ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நாங்க ரொம்ப ஹாப்பி ஆயிரும். சரி, ஓகே, லேட் பண்ண வேணாம், நம்ம டைரக்டா ரியாக்ஷன்ஸ்ல போயிடுவோம். இந்த வீடியோல மீம்ஸ் ரியாக்ஷன் நாங்க எப்படி பண்ண போறோம்னா, நாங்க எல்லாருக்கும் இங்க ஒரு இண்டிவிஜுவலா ஒரு சேர் போட்டுருவோம். அதுல ஒரு பர்சன் உட்காந்து நாங்க வீடியோ பிளே பண்ற மீம்ஸ் மட்டும் அவங்க பார்ப்பாங்க. பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம அஸ்வின் வருவாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் மீம்ஸ் ரியாக்ஷன் வந்து பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பண்ண வேண்டியது நான் தான் ரியாக்ஷன் பண்ண போறேன். கடைசியில் என்ன கோர்த்துட்டாங்க முதல்ல ரியாக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி, ரைட்டு, அப்பல வீடியோ ப்ளே பண்ணி விடுங்க. மண்டை என்னடா பிரசனாப்பா மண்டை மாதிரி இருக்கு. பாத்தியா, டிரிவென்ட் பண்ணு. அது பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கு. அங்க பாரு, பிரசனாக்கா இது யூஸே ஆகாதுடா. ஏன்னா அவன் சாட்சியை போட மாட்டான். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஆக்சுவலி இதை பார்த்தா எனக்கு என்ன நினைப்புறதுன்னா, நம்ம ஸ்கூல் அடிப்போம் தெரியுமா, மண்டே அடிச்சு இன்னொரு அடி வாங்க தெரியுமா. ஆக்சுவலி அந்த ஃபீல்லாம் செம்ம ஃபீலா இருக்கும். கண்டிப்பா நீங்களா அதெல்லாம் இந்த ஸ்கூல் மெமரிஸ், காலேஜ் டைம் அந்த இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மீம் வந்து நான் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் மாப்பிள்ள அஸ்வின் முடிச்சான். இப்ப நான் ரியாக்ஷன் பண்ண போறேன். என்னடா பண்றேன்? ஹாரி பாட்டர் ட்ரை பண்றாங்க. என்னடா புதுசா ட்ரை பண்றாங்க? இது அவ்வளவா சீ போடுறடா. இது இமோஷனல் டேமேஜ். இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் டைஸ், நம்ம ஸ்கூல் டைஸ் வந்து லைட்டா எடுக்கிற மாதிரி இருக்கும். தமிழ் பீரியடு, இங்கிலீஷ் பீரியடு. நானா தூங்கிடுவேன் இங்கிலீஷ் பீரியட்ல. இன்டர்வல், சோசியல் பீரியட் மண்டை தாங்க, அது கன்ஃபார்ம். மேக்ஸ் பீரியட்ல உள்ளே இருக்க மாட்டேன் நானு. இது புரிஞ்சிருச்சு, இந்த பார்வை என்னன்னு புரிஞ்சிருச்சு எனக்கு. இதெல்லாம் நல்லா செய்வோம். தொட்டது கூட கிடையாது. கல்யாணமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்கூல்ல உட்காந்து. என் ரியாக்ஷன் என்னன்னா, அந்த சிம்பு கீழே வேணானே அதே ரியாக்ஷன். அதே வகுப்பில் படிக்கும் நான் போறேன். மாணவன் மாணவிக்கு தாலி கட்டும் போது சக மாணவர்கள் கிழித்து உங்க பக்கத்துல பேப்பர்லாம் போட்டு அச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மூளை வெட்டணும். உடனிருந்த மாணவர்கள் இப்போ அஸ்வினோ பிரச்சனை ரியாக்ட் பண்ணி முடிச்சிட்டானுங்க. ஃபைனலா எனக்கு ஏதோ ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கானுங்களா, என்ன வீடியோன்றத இப்ப நம்ம பார்ப்போம். பவானி, நான் தான் வெளியில உன்னை பத்தி விசாரிச்சேன். உன்னை பிடிக்கும் சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் சுத்திட்டு இருக்காங்க. அதுல யார போடலாம்னு சொல்லி பசங்கிட்ட கேட்டேன். பசங்க தானே எல்லாரையும் போடலான்னு ஜாலியா இருக்குன்னு சொன்னாங்க. ஒண்ணுமே எனக்கு புரியல. எவ்வளவு நல்ல சீன். சரியான நீ நாங்க வந்து இந்த படத்துக்கு போயிருந்தப்போ இந்த சீன்லாம் தியேட்டர்ல ரொம்ப மாசான சீனு.
ஆனா இப்போ அந்த மீம்ல வந்துட்டு எதையோ கம்பேர் பண்ணிட்டுலாம் போன போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. கஷ்டப்பட்டு அங்க விஜய் ஆக்டிங் வச்சிருக்காப்புல, ஆனா அதை தூக்கி இங்க போட்டு வச்சிருக்காருங்க. சரி, அடுத்த மீம் பார்ப்போம். ஐயோ, அவன்டா யாரெல்ல பறக்க விட்டுட்டு இருக்கு. நார்மலா இதுவும் நம்ம ஸ்கூல்ல விளாடுற கேம் தான். ஆனா விலகிட்டான், ஏதோ பீச் மண்ணுன்றதுனால மண்டை தப்பிச்சிச்சு. இதுல மண்டை பத்திரம் இதுவே தரையா இருந்தா மண்டை பொழந்திருக்கும் யாரும். ஓகே, நெக்ஸ்ட் மீம் பார்க்கலாம். Here I come. Oh. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப சிட்டுப்பா. சிட்டாலன்னா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப. சரியான வியூடா, சரியான வியூடா. நான் கூட வேற யாராவது வருவாங்களோ இல்ல காருக்கு எதுவும் வருமோ நினைச்சேன். மீம் சரியான மீம் தெரியுமா? ஓகே, நெக்ஸ்ட் மீம் புரியா? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ, அப்படி சொல்லாத. நல்ல ஒரு வியூ தான். இந்த படம் ராஜாராணி படம் தானே இது. ரொம்ப அப்ப எமோஷனலான சீனை தூக்கிட்டு காமெடி ஆக்கி விட்டீங்களா? கிளாஸ் அவர்ஸ்ல படிக்காம இப்படிதான். நான் எங்க ஸ்கூல் பண்ணும்போது இந்த பிரசனான்றவர் இருக்காரு. இவர் வந்துட்டு கடைசி பெஞ்சில் உட்காந்துருப்பாப்ல, நாங்க அதுக்கு முன்னாடி பெஞ்சில் உட்காந்துருப்போம். கடைசியில் உட்காந்து எனக்கு ஃபுல்லா தின்னுகிட்டே தான் இருப்பானுங்க. கவரை பிரிக்கிற சவுண்டு, கவரை குப்பையில போடுற சவுண்டு, இது மட்டும் தான் கேட்கும். ஆனா பின்னாடி பார்த்துட்டு இருப்பாங்க, கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி மேம் எல்லாருமே பாத்துருவாங்க, பார்த்து அடிச்சு வெளியே வச்சிருவாங்க. வெளியே போய் நின்று தின்னுகிட்டு இருக்கிறது, வெளியே இருந்து உள்ள வம்புழுக்கிறது, இப்படியேதான் கிளாஸ் போச்சு. அதனாலேயே தலைவர் வந்து 12th பாஸ் மார்க் தான் வாங்கினாங்க. சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்டேன், உருப்படவே மாட்டேன். அவ்வளவுதான் நம்பா. இதான் நம்மளோட மீம்ஸ் ரியாக்ஷனோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோல என்னென்ன குறைகள் இருந்துச்சு, நிறைகள் இருந்துச்சு சொல்லுங்க. யார் நல்லா மீம்ஸுக்கு ரியாக்ட் பண்ணா, இல்ல எந்த மீம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு எக்ஸைட்டிங்கான வீடியோல வந்து உங்களை மீட் பண்றோம். Until then, this is Ashwin and this is Rasanna and I am Amir. Stay tuned for next video. Tata, bye bye.